Okay, hi, good evening everyone. I am dietitian Kirtana from Tirunelveli branch. Okay, hi. Today I am going to answer all your questions about weight loss and diet tips for this winter season. So I am eagerly waiting to answer your questions. Hi. Hi everyone. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் நவ் வி ஆர் ரீச்சிங் 50+ பிரான்ச்சஸ். ஆல்மோஸ்ட் 1 lakh ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போது. ஸோ கலர்ஸில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட், வெயிட் கெயின், இன்ச் லாஸ், ஆல்சோ ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே வந்து அவைலபிள். ஓகேங்களா? ஸோ வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா நிறைய பீப்புள் சஃபர் ஆகிறது ஓவர் வெயிட் அப்படிங்கிறதுனால இல்லையா? நீங்கள் ஒன்ஸ் கலர்ஸ் என்டர் ஆகுறீங்கன்னா ஃபஸ்ட் உங்களுடைய பிசிஏ அனலைசிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியோட காம்போசிஷன், பாடியில் ஃபேட் எவ்வளோ இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு, இன்க்ரீஸ்டாக ஃபேட் எவ்வளோ இருக்குது, வாட்டரோட ரேஷியோ அண்ட் விசரல் ஃபேட். ஸோ இந்த மாதிரி பாடி காம்போசிஷன் அனலைசிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். And then your medical analysis. For example, some clients have some medical issues. Diabetic இருப்பாங்க, ஹைப்பர்டென்ஷனாக இருப்பாங்க, அண்ட் பிசிஓடி இருக்கும், சைனஸ் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய மெடிக்கல் அனலைசிஸ் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டைமிங் பொறுத்தும், ஸோ உங்களோட வேல்யூபிள் டைம் பொறுத்தும் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ 70% ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 30% வந்து உங்களுக்கு டயட் இருக்கும். என்னடா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான டயட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டஃப். ஸோ இட்ஸ் வந்து ஈட்டிங் ஹெல்த்தி. நம்மளோட ஃபுட் பேட்டர்ன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹெல்த்தியாக இன்க்ளூட் பண்ணுறோம் நம்மளோட சாப்பாட்டில் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் கலர்ஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய டயட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய டயட் இருக்கும். ஸோ எவ்ரி செஷன் ஃபஸ்ட்டு உங்களுடைய செஷன் ஸ்டார்ட் ஆகிறதே உங்களை வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரி, ஸோ கட்டை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான கட் கிளென்சிங் டயட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் செகண்ட். ஹாய் தேங்க்யூ. ஹாய். Okay. Hi. Okay. ஸோ வந்து கட் கிளென்சிங் டயட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாஸ்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஹோட்டல்ஸ் ஃபுட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவங்க வந்து பாஸ்ட் ஆஃப் திஸ் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு முன்னாடி அவங்க வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பீரியடில் வந்து ஒன்ஸ் உங்களுடைய கட்டை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கட்ஸில் வந்து நார்மலாகவே குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ குட் பாக்டீரியாஸ், பேட் பாக்டீரியாஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபயோட்டிக்ஸ்னு வச்சுட்டோம்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹோல் கிரெயின்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ். ஆல்சோ ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ வந்து யோகர்ட், கிம்ச்சி இந்த மாதிரி நம்மளோட ஃபுட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது மூலயமா நம்ம கட்ஸில் குட் பாக்டீரியாஸோட கவுண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ்ட் ஆகும். இட்ஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் யுவர் டயட். ஒரு ஹெல்த்தி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா கேளுங்க. ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஹாய். Hello. Hi. Okay. Anyone have some ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு டயட் பற்றி? ஓகே. ஹாய். ஓகே.
ஸோ வந்து உங்களோட டயட் எதை பொறுத்து இருக்குன்னா உங்களோட ஏஜ் குரூப் பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் செனரியோ பொறுத்த வரை சைல்டுஹுட் ஒபேசிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே வருது இல்லையா. ஸோ வந்து சின்ன வயசில் அவங்களோட ஃபுட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஜங்காக எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவுட் சைட் ஃபுட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சைல்டுஹுட் ஒபேசிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே இது ஒரு லாங் ஏஜ் அப்படின்னு எடுக்கும்போது மெனோபாஸ் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 அந்த ஏஜில் வந்து மெனோபாஸ் ஆகும்போது அவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் வந்து ஆகும். ஓகேங்களா. இப்போ அது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே போன் வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், நீ பெயின், பேக் பெயின் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுக்கும்போது அவங்களோட டயட், நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற டயட்லேயும் அதிகமாக, அதாவது கால்சியம் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி விட்டமின் டி சோர்சஸ், ஸோ அதை இன்டியூஸ் பண்ணி அவங்களுடைய டயட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி டயட் வேல உங்களோட பாடி நீட்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அகைன் உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ், ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, எவ்ரி 5 செஷன்ஸ் இல்லைனா எவ்ரி செஷன்ஸ் உங்கள் டயட்டிஷியன் மீட் பண்ணுவாங்க. அதாவது 1 வீக் ஒரு 6 days 7 days ஒன்ஸ் உங்களுடைய டயட் சார்ட்ஸ் வந்து ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சேம் டயட் நீங்கள் த்ரூ அவுட் பீரியட் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ வந்து ஒரு டயட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டெய்லி ரொட்டீனில் ஃப்ரூட்ஸ் இன்டேக் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், ஆர் நிறைய கிரெயின்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு டயட் இருக்கிற ஃபீலிங்கை தாண்டி நீங்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ டயட் சார்ட் பொறுத்தவரை எஸ், இட்ஸ் அ கஸ்டமைஸ்டு டயட் சார்ட். உங்களோட மெடிக்கல் அண்ட் உங்களோட ஏஜ் குரூப் அண்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பொறுத்து. ஸோ செடன்ட்ரி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, ஆர் ஹெவி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஐடி ப்ரொஃபஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கேன், என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, இல்லைனா என்னோட அவைலபிள் டைம் எனக்கு வந்து ஃபுல் டே ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ எந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. சரி, இப்போ வந்து ஒரு ஐடி ஒர்க்கர்ஸ்னே வச்சுப்போம், அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும், த்ரூ அவுட் சிட்டிங்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீரியடில் இருக்கும்போது அவங்களுடைய வேல்யூபிள் டைம், ஸோ ஏர்லி மார்னிங்காக இருக்கும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் வர்ற பீரியட்ஸ், நீங்கள் அந்த சிட்டிங் ஒர்க்கில் இருந்தாலும் அந்த இன்பிட்வீனில் உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற அட்லீஸ்ட் சின்ன சின்ன வாக்கிங், எக்ஸசைஸ், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். நம்மளுக்கு வந்து இந்த பீரியடில் உங்களுக்கு அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ அகெயின் okay, anybody have some questions? Okay. ஏதாவது questions இருக்கா உங்களுக்கு? ஓகே. பிசிஏ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ பிசிஏனா ஒன்றும் இல்லை, பாடி காம்போசிஷன் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாடியில் நார்மலாக இப்போ வந்து ஒரு அனலைசிஸ்னு வச்சுப்போமே, நம்ம பாடியோட வெயிட், நம்ம வந்து எவ்வளோ வெயிட் எக்ஸஸாக இருக்கும், பாடியோட பிஎம்ஐ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ்டாக இருக்குது, பாடியில் நார்மலாக நம்மளுக்கு ஃபேட் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி எக்ஸஸாக எவ்வளோ வந்து ஃபேட் வந்து இருக்குது, வாட்டரோட கண்டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அனலைஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அகைன் தான் உங்களுடைய மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. உங்களோட மெடிக்கல் அனலைசிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹாய். Anybody have some questions? Hi, welcome to everyone. How way joining in colors-னு கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ வந்து above 16 or 17 உங்களுக்கு அந்த ஏஜ் குரூப் பொறுத்து உங்களுக்கு டில் நீங்கள் 50+நாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள், பட் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ வந்து சின்னதாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துக்கு இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் கலர்ஸ். ஏன்னா சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ், ஸோ அவங்களோட மெடிக்கல் இஷ்யூஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஐம் கெய்னிங் வெயிட். ஓகே, வெயிட் எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ உங்களுடைய டயட்டுங்கிற ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மீல் டைம்,
இப்போ நீங்கள் ஒரு இயர்லி மார்னிங் எந்திக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மீல் டைம் இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 8:30 to 9, உங்களோட லஞ்ச் பீரியட்னா ஒரு 12:30 to 1, அகைன் டின்னர்னா ஒரு 7:30. இதெல்லாம் வந்து உங்களுடைய டேக்கிங் மீல் டைம். ஸோ கரெக்டாக அந்த டைமில் குவான்டிட்டிஸ் பார்த்து நீங்கள் எடுக்கிற ஃபுட்ஸ் பார்த்து நீங்கள் எடுக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் யுவர் வெயிட்ஸ். ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதில் இன்க்ளூடிங் ஃபைபர்ஸ் இருக்கணும். ஒரு நல்ல டயட்டீஷியன்ஸ் கவுன்சிலிங்கோட உங்களுக்கு வந்து ஃபைபர்ஸ், கிரெயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது இட்ஸ் ரெடியூஸ் வெயிட். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெளியே போக சான்சஸ் இருக்காது. ஸோ வின்டர் டைம் மார்னிங் எந்திக்கிறோன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வெளியே போய் வாக்கிங் பண்ணுறதுக்கோ ஆக்டிவிட்டீஸ்க்கோ யூ ஹேவ் நோ டைம்ங்கிற பட்சத்துக்கு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ வந்து சாப்பிட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு சட்டில் பீரியடில் உட்கார்றது அந்த மாதிரி இல்லாமல் பாடியை கொஞ்சம் ஆக்டிவாகவே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாய். ஓகே, சூப்பர் சதீஷ். 12 kgs லாஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ வர. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஒன்ஸ் இஃப் கலர்ஸ் ப்ராசஸ் இஸ் டன் அகெயின் இட் வில் கெயின் வெயிட்டான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே உங்கள் பாடியில் வந்து நம்ம வந்து நார்மல் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இட்ஸ் நார்மலாக நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் நம்ம கொண்டு போகிறது. ஸோ கொஞ்சம் மில்லட்ஸ் இட்லி, இல்லைனா ரைஸ், கொஞ்சம் வெஜ்ஜீஸ், ஆர் நைட் டிஃபனாக இருக்கட்டும், ஆர் இடையில எடுக்கிற நீங்கள் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், பட்டர் மில்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபியூச்சருங்கிற பட்சத்துக்கு இட்ஸ் ரீகெயின்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சுத்தமாகவே கிடையாது. உங்களுடைய டயட்டிஷியன்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஒரு டே உங்களோட டைம் பொறுத்து நீங்கள் எடுக்கிற டைமை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கோங்க. சாப்பிட்ற குவான்டிட்டிஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. பாடி எப்போ ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, give some diet tips. ஸோ உங்களுக்கு நிறைய மித்து உண்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிறாங்கன்னா நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுறது மூலயமாவோ நிறைய அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து சோஷியல் மீடியாஸில் இருக்கும். ஆல்சோ அது எல்லாமே ட்ரூத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதில் 1-2 விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. பிகாஸ் ஒரு 12 hours நீங்கள் ஃபாஸ்டிங் பீரியடில் இருப்பீங்க. நைட்டு சாப்பிட்டது அகைன் நீங்கள் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் லஞ்ச் போகும்போது பாடியோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆயிரும். அகைன் நீங்கள் லஞ்ச் எடுக்கும்போது இட்ஸ் ஓவர் குவான்டிட்டி நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் போகிற பட்சத்துக்கு அது ஒரு த்ரூ அவுட் பெரிய ஃபாஸ்டிங் பீரியட்க்கு அப்புறம் நீங்கள் லஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஒரு பெரிய மித். நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்களுடைய டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் திங், நான் வந்து கார்ப்ஸ் கட் பண்ணிட்டேன், இப்போ வந்து என்னோட டயட் இருக்கு, நான் கார்ப்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன், பேலன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாகவே நம்மளோட பாடிக்கு வந்து கார்ப்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் அதை எடுத்துக்கிற போர்ஷன்ஸ் அண்ட் குவான்டிட்டியை பொறுத்து. இப்போ ஒன்லி ரைஸ் அப்படின்னு எடுக்காம கொஞ்சம் ரைஸ், அது கூட கொஞ்சம் வெஜ்ஜீஸ், ஃபைபர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளோட பாடியோட மெட்டபாலிசமும் ஈவனாக இருக்கும், ப்ளஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸும் வந்து ரெகுலேட்டாக கொண்டு போகும். ஸோ கார்ப்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் ஆல் 5 ஃபுட் குரூப்ஸ், சீரியல்ஸாக இருக்கட்டும், பல்சஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா 5 ஃபுட் குரூப்ஸையும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய டயட் பிளான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி பார்க்குறது வந்து ஒரு ஈஸி ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹாய். ஸோ இட்ஸ் திருநெல்வேலி பிரான்ச். ஓகே, யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? Okay, hi, hello everyone. Okay, ஸோ இன்னும் சம் மித்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபேட் மட்டும் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ கார்ப்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி
நான் ஃபேட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணுறேன், பேலன்ஸ்லாம் எடுக்கிறேன், உங்களுக்கு எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி ஃபேட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், பட் அது நீங்கள் எடுத்துக்கிற போர்ஷன்ஸ். நீங்கள் வந்து அது ரொம்ப பெரிய ஃப்ரைடு ஜங்க் அந்த மாதிரி ஃபேட் சோர்சஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃபேட்டி ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டியூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் டு உங்களுக்கு வந்து அந்த பாடிக்கு தேவையான ஃபேட்டுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதை தாண்டியும் ப்ரோட்டீன் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ப்ரோட்டீனை மட்டுமே எக்ஸஸாக எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலாக தான் நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 kg இருக்கிற பர்சன் 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு 5 கிராம் 6 கிராம் வேரி ஆகிறது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஹை ப்ரோட்டீன் எடுக்கும்போது இட்ஸ் அஃபெக்ட் யுவர் கிட்னி இல்லையா? ஸோ கிட்னிக்கும் நம்ம ஓவர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டயட்னு நீங்கள் ஒரு விஷயம் கொண்டு போறீங்கன்னா ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அது நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, any other doubts? Okay, ஸோ டீடாக்ஸ் டயட் ரெகுலராக எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி டீடாக்ஸ் டயட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், இட்ஸ் குட் ஃபார் யர் ஹெல்த். நம்ம பாடி நல்லா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். பட் அதை நீங்கள் டெய்லி பேசிஸில் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுக்கிறது இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். ஓகே.